சூரியத்திலிருந்து 4.5 பில்லியன் கிலோமீட்டர் தூரத்தில் இருக்கும் இந்த கிரகம், நட்சத்திரம் போன்ற ஒளி மறைந்த ஓரத்தில் அமைதியாகச் சுழல்கிறது. நெப்டூன் சூரியத்தை ஒரு முறை சுற்ற 165 பூமி ஆண்டுகள் பிடிக்கும் என்பதை நினைத்தாலே அதன் தூரத்தை உணரலாம். நெப்டூன் ஆழமான நீலத்தால் ஒளிர்வதற்கு காரணம் மேதேன் வாயு. இந்த வாயு சிவப்பு ஒளியை உறிஞ்சி நீல ஒளியை பிரதிபலிப்பதால் கிரகம் ஒரு பிரகாசமான நீல மணிக்கல் போல தோன்றுகிறது. இப்போது அதன் வானிலையை பாருங்கள். நெப்டூனின் காற்றுகள் சூரிய குடும்பத்தில் மிக வேகமானவை. ஒரு மணி நேரத்தில் 2100 கிலோமீட்டர் வேகத்தை எட்டும் இந்த புயல்கள், பூமியில் எவ்வளவு பெரிய சூறாவளி இருந்தாலும் அதைவிட அதிக சக்தி கொண்டவை. நெப்டூனில் காணப்படும் மிகப்பெரிய புயல்தான் கிரேட் டார்க் ஸ்பாட். இது ஒரு பரந்த இருண்ட வட்டமாக உருவாகி, அதனைச் சுற்றி மேகங்கள் சுழலும் காட்சிகள் மிக திகைப்பூட்டும். இந்த கிரகத்துக்கு மெல்லிய, மங்கலான வளையங்களும் உள்ளன. தூசி மற்றும் பனிக்கனிகளின் கலவையால் உருவான இந்த வளையங்கள் மிக நுண்ணியதாக உள்ளதால், அவை விண்கலங்களின் படங்களில் மட்டுமே தெளிவாகத் தெரியும். நெப்டூனின் மிகப்பெரிய நிலவான ட்ரைட்டன் கூட ஒரு ஆச்சரியம். பனியால் மூடப்பட்ட மேற்பரப்பு, எய்ஸ்கீசர் போன்ற பனிப்பறக்கல்கள், மேலும் கோளின் சுழற்சிக்கு எதிர் திசையில் இயக்கம். இதனால் ட்ரைட்டன் விஞ்ஞானிகளுக்கு இன்னும் கேள்விகளால் நிறைந்த ஒரு உலகமாக உள்ளது. நெப்டூனை நெருக்கமாக பார்த்த ஒரே விண்கலம் 1989ஆம் ஆண்டு சென்ற வொயேஜர் 2 தான். அது எடுத்த புகைப்படங்கள் மற்றும் தகவல்களே இன்று நாம் அறிந்த முக்கிய ஆதாரங்கள். நெப்டூன் ஒரு நீல மர்ம உலகம், அதிவேக காற்றுகள், ஆழமான குளிர், பெரும் புயல்கள் மற்றும் வினோதமான நிலவுகள்.